கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற குரல் கொடுத்து வந்த பன்னீர்செல்வத்துடைய எண்ணத்தின்படியும் லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களுடைய விருப்பப்படியும் முதலா அவர் அதிமுகவில் ஒருங்கிணைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. இது பற்றி தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு முதலா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கடந்த 6 ஆண்டு காலமா அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்த நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திய தமிழக மக்களுக்கு முதலா நம்முடைய ஜெம் தொலைக்காட்சியில் சிறப்பு செய்தியா வெளியிட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். கடந்த மாதம் 14ஆம் தேதி ஜெம் தொலைக்காட்சியில இந்த செய்திய ஜெம் தொலைக்காட்சி ஆணித்தரமா வெளியிட்டது. கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு பிறகு அந்த செய்தி உண்மையாக இருக்கு. இப்போ விஜய் முன்னிலையில நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. விரைவில் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி தரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. முன்னதா நடிகர் விஜய் சொந்த செலவுல அவருக்கு இலவசமா ஒரு புத்தம் புதிய காரு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது முக்கிய தகவல். அந்த கார்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு தனக்குன்னு தனி பாணி பேச்சாற்றலை கொண்ட நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்துக்காக அதிரடி பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த நிலையில அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நீண்ட கால கோஷத்திற்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவித்து வந்த எடப்பாடி பழனிசாமி முதல் கட்டமா தனக்கே உரிய புன்னகை பாணியில பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரு என்ற தகவலை ஜெம் தொலைக்காட்சி முதலா வெளியிடுது. தேனி பெரிய குளத்துல இருக்கிற டீ கடையில இருந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினவர் தான் ஓட்டைக்கார தேவர் பன்னீர்செல்வம். ஓட்டைக்கார தேவர் பன்னீர்செல்வம் என்பதுதான் பன்னீர்செல்வம் அப்படின்னு ஆகி இப்போ OPS அப்படின்னு மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறாரு. இப்ப 76 வயதாகும் பன்னீர்செல்வம் தமிழகத்துடைய 6வது முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர். தமிழ்நாட்டுடைய 2வது துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பையும் வகித்து வந்தவர். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர்னு பல பதவிகளை வகித்தவர் பன்னீர்செல்வம். சசிகலாவுடைய ஆதரவாளரான பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கியவர். இளங்கலையில BA பட்டம் பெற்ற பன்னீர்செல்வம் கடந்த 1996ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல அவருடைய சொந்த ஊரான பெரியகுளம் நகர்மன்ற தலைவரா தேர்வு செய்யப்பட்டாரு. அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ்ந்து அவரு டான்சி வழக்குல கைதான போது சசிகலாவின் சிபாரிசின்படி கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். 2வது முறையா 2014ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல பெங்களூர் சிறைக்கு அனுப்பப்பட்ட போது மறுபடியும் தமிழக முதலமைச்சரானார். அதன் பிறகு கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை ஒட்டி மறுபடியும் பன்னீர்செல்வம் 3வது முறையா தமிழக முதல்வர் ஆனார். அதன் பிறகு தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சார். அப்போ கட்டாயத்தின் பேர்ல இந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதன் பிறகு பன்னீர்செல்வம் சசிகலா அப்படின்னு அதிமுகவுல பிளவு ஏற்பட்டுச்சு. இதுல 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு அமைச்சர், 2 மாநிலங்களவை உறுப்பினர்னு மொத்தம் 10 பேரோட சேர்ந்து பன்னீர்செல்வம் தனி அணியா செயல்பட்டாரு. அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமியுடன் OPS அணி இணைஞ்சது. அப்போ ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி பன்னீர்செல்வம் துணை முதல்வரா பொறுப்பேற்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பதவியை பன்னீர்செல்வம் நிர்வகிச்சுட்டு வந்தார். இதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் ஏற்பட்ட கருத்து மோதல்களால கடந்த 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுக்குழு கூடி பன்னீர்செல்வத்தை கட்சியின் அடிமட்ட பதவி வரைக்கும் விலகும்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு மறுபடியும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பன்னீர்செல்வம் அதன் பிறகு மறுபடியும் அதிமுகவில் இருந்து விலக்கி வைக்கப்படுவதாய் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. இதுக்கு இடையில சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம்னு அதிமுக துண்டு துண்டா செதறி போச்சு. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரு. மறுபக்கம் பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வச்சு அரசியல் களத்துல 6 முறை வெற்றி கண்ட அவர் முதலா தேர்தல்ல தோல்வியை தழுவினாரு.
ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான சசிகலா இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல அதிமுக நிச்சயமாக ஒருங்கிணைப்பு ஏற்படும் அப்படின்னு பேசிட்டு வர்றார். இந்த சூழ்நிலையில அதிமுக பல தோல்விகளை சந்திக்க தொடங்குச்சு. மறுபடியும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் என்ற குரல்களும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரம் வரைக்கும் யாரையுமே அதிமுகவுல மறுபடியும் ஒருங்கிணைக்க முடியாது அப்படிங்கறதுல திட்டவட்டமா இருந்துட்டு வந்தாரு. அதிமுகவின் முன்னாள் முக்கிய அமைச்சராக செயல்பட்ட செங்கோட்டையன் போர்க்குரல் எழுப்பிய போதும் கூட கட்சியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டாரே தவிர ஒருங்கிணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு மறுத்துட்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழ்நிலையில மூத்த அரசியல் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆலோசனையின் பேர்ல வருகின்ற 15ஆம் தேதி புதிய கட்சி ஒன்ற எம்ஜிஆர் பெயர்ல தொடங்கி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டு வந்தாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஓ பன்னீர்செல்வம் திடீர்னு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை அவருடைய வீட்டுல சந்திச்சு பேசினாரு. இந்த சந்திப்புக்கு முன்னதா டெல்லி மேலிடத்திலிருந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கு திடீர்னு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பின் பேர்ல தான் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு பேசினார். சுமார் 25 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தை நீடிச்சது. அப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். இப்போ தமிழக அரசியல் சூழலை மிகவும் மோசமா இருக்கு. ஆனா அதிமுகவை ஒருங்கிணைச்சிட்டா பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடியே உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில இணைத்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு பேசி இருக்கிறாரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் சில கோரிக்கைகளை வெளிப்படுத்தி அதன்படி ஓ பன்னீர்செல்வம் நடந்து கொண்டா அவர் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பேசினதா தெரியுது. முதல்ல ஓ பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோருடன் தொடர்பு வைக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல மிகப்பெரிய திருப்புமுனை என்னன்னா, டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் இவங்க கூட வாரத்துக்கு 2 முறை ஓ பன்னீர்செல்வம் தொடர்புல இருந்தாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிப்பதா சொல்லி இருக்கிறாரு. இந்த நிலையில கடந்த 1 வாரமா தன்னுடன் பேசவில்லை அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் மேல செங்கோட்டையன் கோபத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது ரகசிய செய்தி. இதுக்கிடையில வருகின்ற 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறதால அவசரமா இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி புதிய அமைப்பு தொடங்கினா அது கூட்டணிக்கு ஒத்து வராது. அதே சமயம் அதிமுகவுடன் அவரை ஒருங்கிணைச்சா தொண்டர்கள் மத்தியில புதிய எழுச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஆலோசனை அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் மிக விரைவிலேயே அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலைகள் இப்போ ஏற்பட்டு இருக்கு. முன்னாடி டெல்லியில ஓ பன்னீர்செல்வத்துடன் அமித்ஷா நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இன்னும் 2 வாரத்துல நான் சென்னைக்கு வரேன், அப்போ இத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த நிலையில அடுத்த வாரம் சென்னை வரும் அமித்ஷா இங்க இருக்கிற அதிமுக தலைவர்களையும் பாஜக தலைவர்களையும் சந்தித்து பேச இருக்கிறார். அப்போ பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி, ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேச போறதா தெரிய வந்திருக்கு. அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த வாரம் இறுதி முடிவு அறிவிப்பார் அப்படின்னு தெரியுது. முன்னதா ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசிய அமித்ஷா இதை தொடர்ந்து அண்ணாமலையும் அழைத்து பேசினார். அண்ணாமலை கிட்ட அவருக்கு முக்கிய அரசியல் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறதாகவும் இப்போ அதிமுக கூட்டணியில ஒருங்கிணைக்கும் பணிகளை தீவிரமா செய்யும்படியும் அமித்ஷா உத்தரவிட்டதா தெரியுது. இதனால அடுத்த வார இறுதியில தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பு திருப்பம் ஏற்பட இருக்கு. இதுவரைக்கும் துவண்டு போயிருந்த அதிமுக மறுபடியும் எழுச்சி பெற போகிறது அப்படின்னும் டெல்லி பாஜக மேலிடம் தகவல் தெரிவிச்சிருக்கு. இதுல மிகப்பெரிய திருப்புமுனை என்னன்னா, வருகின்ற 10ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்துல கூட ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்வது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிறதுதான் பரபரப்பு நிறைந்த அதிரடி செய்தி. இதனாலதான் நான் புதிய கட்சி தொடங்க போவதாக எப்ப சொன்னேன் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட ஓ பன்னீர்செல்வம் பல்டி அடிச்சிருக்கிறாரு என்பது இறுதிக்கட்ட செய்தி. இது போன்ற பரபரப்பான அரசியல் பின்னணி தகவல்களை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.